அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு. எங்க அம்மா கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்பு வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அப்படி இருக்கும், பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கும். அவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்லாம் நீங்க பேசக்கூடாது ப்ரோ. அப்புறம் என்னன்னா, எனக்கு சேக்கடி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பேட் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் இதை சொல்லியே தருவேன். ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடுறாங்க. நானும் மலையத்தோட தோட்ட காட்டான்னு சொல்லுவீங்கல்ல, தோட்ட தொழிலாளியோட பொண்ணுதான். எனக்கு கோவம் வரதா செய்யும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்க அத்தனை பெண்கள் ஆண்களுக்கும் தெரியும் நாங்க எப்படி கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சி வீட்டுக்கு காசு அனுப்புறோம்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாதும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் நீங்க வந்து நமது இந்தியாவில் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் நமது இளைய தளபதி விஜயோட ஹேஷ்டேக் யூஸ் பண்ணா மட்டும் அவரா ஆகிட முடியாது. நீங்க நல்லது செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த சொத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு எனக்கு பேசாதீங்க. அவ்வளவுதான். நன்றி. தேங்க்யூ ஸோ